குருக்களுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் மூத்தோருக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயநாடு மாவட்டத்தின் கத்தோலிக்க சமூகத்திற்கும் எனது அன்பான தீர்மானத்தை வழங்குங்கள். ஆயர் அண்ட் ஹுசைன் முடிவில் சொன்னார், ஆயர் ஜோசப் அவர்கள் ஆண்டவருக்கு தோழனாக இருப்பார்கள். அவர் தமிழ் தேசிய ஆன்மாவுக்கு எந்தெங்கும் தோழனாக இருந்தார். அவர் ஆயராக இருந்த இந்த மறை மாவட்டத்தில் அதே ஆசன கோவிலில் அவருக்கு நினைவு பேருரை காக்க கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் மிகவும் மதிப்பாக கருதுகிறேன். அவர் வழிநடத்திய அதே மறை மாவட்ட மக்கள் முன்னிலையில் அவருக்கு நினைவு பேருரை ஆற்றுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது, நன்னிறைவாக இருக்கிறது. (2009) பின்னரான இறுக்கமான படைமயப்பட்ட சூழலுக்குள் அன்றைக்கிருந்த பெரும்பாலான மத தலைவர்களின் மத்தியில் குரலிட்ட மக்களின் குரலாக செந்தமாக ஒலித்த ஒரே ஒரு குரல் எங்கள் ஆயருடைய குரல்தான். யாரும் பேச அஞ்சிய ஒரு காலகட்டத்தில், யாரும் வாழ்வதற்க பயந்த ஒரு காலகட்டத்தில் அவர் மட்டும்தான் பேசினார். இன்றைக்கிருந்த ஆபத்தான அந்த காலத்தை கடப்பதற்கு அந்த குரல் தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. தமிழ் மக்களின் கூட்டு காயங்களின் பிரதிநிதியாகவும், தமிழ் மக்களின் கூட்டு மன வடுக்களின் பிரதிநிதியாகவும் அவருடைய குரல் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் ஒழித்தது. அப்படி பார்த்தால் தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் ஆயரின் பெயர் என்றென்றும் நிரந்தரமாக பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு எந்த ஒரு மத தலைவரும் அந்த காலகட்டத்தில் தன் குரலை உயர்த்தியிருக்கிறார். அவர் தன் குரலை உயர்த்த காரணங்களில் ஒன்று, அவர் உலகெல்லாம் பிறந்த பலமான கத்தோலிக்க திருச்சபையின் ஓர் ஆயராக இருந்தது. பதவி வழி அவருக்கு இருந்த பலம், ஆனால் அவர் தன் பதவி வழி தனக்கிருந்த வரையறைகளையும் தாண்டி தன் மக்களின் கூட்டு காயங்களை பிரதிபலித்தார், தன் மக்களின் கூட்டு மன வடுக்களை பிரதிபலித்தார். ஒரு மதகுருவுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் சோன் என்று சொல்வார்கள், அந்த கம்ஃபர்ட் சோனை தாண்டி, அந்த சௌகரிய வலயத்தை தாண்டி ஆயர் ரிஸ்க் எடுத்தார். ஆயர் எல்லாருக்கும் முன்னுதாரணமான ஒரு ஒளியாக திகழ்ந்தார். அந்த அடிப்படையில் அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் நினைவு பேருரை ஆற்ற கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்கிறேன். இங்கே நான் பேச வந்த தலைப்பு அரசியலில் சிவில் சமூகங்களின் தார்மீக தலையீடு. இது என்னுடைய தலைப்பு அல்ல. இந்த தலைப்பை சொன்னவர் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள மதிக்கத்தக்க ஒரு புத்திஜீவி. இந்த தலைப்பு சொல்லப்பட்ட இடம், சந்தர்ப்பம் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள மிகவும் மதிக்கத்தக்க ஒரு தேரரின் மறைவின் பின் அவருடைய 3வது ஆண்டு நினைவு பேருரையின் போது கூறப்பட்ட விடயம். பேராசிரியர் ஜேதர் உயானோட வணக்கத்துக்குரிய சோபித தேரரின் 3வது ஆண்டு நினைவு பேருரையின் போது கூறிய விடயம்தான் அது. அரசியலில் சிவில் சமூகங்களின் மோரல் இன்டர்வென்ஷன், தார்மீக தலையீடு. அவர் அதை சொன்ன காலம் இன்னும் முக்கியத்துவம் உடையது. 2018 நாடு ஒரு ஜாப்பு சதி புரட்சிக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் ஒரு எச்சரிக்கை மணியாக பேராசிரியர் அதனை சொன்னார். இத்தனைக்கும் சோபித தேரர் யார் என்று சொன்னால் அவரும் ஒரு வணக்கத்துக்குரிய மதகுரு. ஆனால் ஒரு மதகுருவாக தனக்கிருக்கும் வரையறைகளை தாண்டி செயற்பட்ட ஒருவர். 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் அவர் இருந்தார்.
அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் மக்கள் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் போன்ற எல்லா கட்டமைப்புகளையும் இணைத்து அன்றைக்கு இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பலமான கூட்டை உருவாக்கி ஒரு பொது வேட்பாளராக திரு மைத்ரிபால சிறிசேனவை முன்னிறுத்தியதில் தேரரின் பங்கு மிகப்பெரியது. அவர் ஒரு மதகுருவாக தன் விகாரைக்குள் மட்டும் முடங்கி இருக்கவில்லை. சோபித தேரர் தன் மதகுருவுக்கு இருக்கக்கூடிய சௌகரிய வலயத்தை விட்டு வெளியே வந்து எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்தார். எதிர்க்கட்சிகள் சிதறிப்போய் கிடந்தன. யுத்த வெற்றிவாதத்தின் முன்னாள் யுத்த வெற்றிவாதத்துக்கு தலைமை தாங்கிய ஒரு அரசாட்சியின் கீழ், ஓர் ட்ரையம்பலிசத்துக்கு தலைமை தாங்கிய ஓர் அரசாட்சியின் கீழ் சிவில் வாய்ஸ், அதாவது குடிமக்களின் குரலும் எதிர்க்கட்சிகளின் குரலும் ஒடுங்கி போயிருந்த ஒரு காலகட்டத்தில் சோபித தேரர் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்தார். ஒன்றிணைத்து வெற்றிகரமாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி 2015 ஓர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவரை சொல்லுவார்கள் எதிர்க்கட்சிகளின் நிழல் தலைவர் என்று. ஒரு மதகுரு அப்படி அழைக்கப்பட்டார். ஆனால் சோபித தேவர் மறைந்த பின் அவருடைய நினைவாக 3வது ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்பட்ட போது அங்கே ஒரு ஆட்சி குழப்பம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தின் பங்காளிகளில் ஒருவராக இருந்த திரு மைத்ரிபால சிறிசேன ஒரு ஜாப்புச்சதி முயற்சியின் மூலம் அரசாட்சியை நிலைகுலைய செய்தார். அப்பொழுது ஒரு ஆபத்தை நோக்கி நாடு போகுது என்பது உணரப்பட்டது. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த அரசியல் ஸ்திரமின்மையின் விளைவுதான் பின்னர் நிகழ்ந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு. அன்றைக்கு அந்த அரசியல் ஸ்திரமிட்டு போயிட்டு அந்த குழம்பினால் தொடர்ந்து குழம்பிக் கொண்டே இருந்துச்சு. அதைத்தான் ஏதோ கூட எச்சரித்தார். மாளுவ தேரர், சோபித தேரர் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய அந்த ஐக்கியம் உடைந்தது. அப்பொழுதுதான் அவருடைய 3வது நினைவு நாளில் பேருரையாற்றும் பொழுது பேராசிரியர் ஜேதர் ஓயாங்கோட சொன்னார், அரசு இந்த நேரத்தில் இந்த அரசியல் கட்சிகள் மீது மக்கள் அமைப்புகள், குடிமக்கள் சமூகங்கள் மோரல் இன்டர்வென்ஷன் ஒன்றை செய்ய வேண்டும், ஒரு தார்மீக தலையீட்டை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாடு நாசமாகிவிடும் என்று சொல்லி அது நடக்கிறது. அது நடக்காததன் விளைவை நாங்கள் ஈஸ்டரில் கண்டோம். இப்போ இங்கே என்ன இருக்கிறது சொன்னால், அந்த சோபித தேரரின் 3ஆம் ஆண்டு நினைவில் தான் பேராசிரியர் உயாங்கோட இதனை சொன்னார். The moral intervention of the civil societies. அதைத்தான் நானும் இங்கே கதைக்கப் போகிறேன். அரசியலில் குடிமக்கள் சமூகங்களின் தலையீடு, தார்மீக தலையீடு, அதுவும் தமிழ் மக்கள் மத்தியில் 2009க்கு பின் மேலெழுந்த ஒரு குடிமக்கள் சமூகத்தின் கன்வீனராக, ஏற்பாட்டாளராக இருந்த மன்னார் மறைமாவட்ட ஆயருடைய 5வது நினைவு பேருரையில் நான் அதை சொல்லப் போகிறேன். என்றால் அவரும் தமிழ் மக்கள் மத்தியில் 2009க்கு பின் தோன்றிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு படைமயப்பட்டிருந்த அச்சுறுத்தலான சூழலில் சிவில் வாய்ஸ் பெருமளவுக்கு எழாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முதலாவது சென்னமான குரலாக ஆயருடைய குரல் தான் எழுந்தது. அது மன்னார் மறை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, கத்தோலிக்க சமூகத்துக்கு மட்டுமல்ல, மதம் கடந்து தமிழ் மக்கள் முழு பேருக்கும் வழிகாட்டியாக அமைந்தது, நம்பிக்கை ஒளிவூட்டியது. சரி, இப்ப தலைப்பு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை 3 பரப்புகளினூடாக கட்டியெழுப்பப் போகிறேன். முதலாவது சிவில் சமூகத்துடன் நாங்கள் இதை கருதுகிறோம், இலங்கை அனுபவம். 2வது தமிழ் சிவில் சமூக மரபு, அதாவது தமிழ் அரசியலில் சிவில் சமூகங்களின் பங்களிப்பு அல்லது பாரம்பரியம், சிவில் சமூக பாரம்பரியம். 3வது கடந்த 16 ஆண்டுகளிலும் தமிழ் அரசியலின் மீது சிவில் சமூகங்கள் தலையிட்டது, தலையிடாதது இன்றைக்கு வரை உள்ள நிலைமை. முதலில் சிவில் சமூகம் நாங்கள் அதை கருதுவோம். பாரம்பரியமாக சிவில் சொசைட்டி என்ற வார்த்தைக்கு இருந்த வியாக்கியானங்கள், விளக்கங்கள் இப்பொழுது அநேகமாக இல்லை. அதை தாண்டி நடைமுறை வந்துட்டு எப்படின்னு சொன்னால், இலங்கையிலேயே உதாரணம் வந்துட்டு தமிழ் சிங்கள பகுதிகளில் வளமையாக சொல்வோம். சிவில் சமூகம் என்று சொன்னால் அரசியலோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட அரசியல், மார்க்கெட், வணிகம் இரண்டுக்கும் வெளியே இருப்பதைத்தான் நாங்கள் சிவில் சமூகம் என்று பொதுவாக சொல்வோம்.
தேர்தலில் நேரடியாக ஈடுபடாத கட்டமைப்புகள், கட்சிகளோடு நேரடியாக தொடர்பில்லாத கட்டமைப்புகள், இவற்றைத்தான் நாங்கள் சிவில் சமூகம் என்று சொல்வோம். அதாவது அரசியல் சந்தை இரண்டுக்கும் வெளியே இருக்கும் கட்டமைப்புகள். ஆனால் இப்பொழுது உலகில் இந்த விளக்கம் காலாவதியாகிவிட்டது. சிவில் சமூகம் என்பது அதை தாண்டி வேறு வேறு பரிணாமங்களை கொண்டதாக வந்துவிட்டது. உதாரணமாக இலங்கையிலேயே இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் NPP தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது JVP எனப்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை அடித்தளமாக கொண்டு 20க்கும் குறையாத மக்கள் அமைப்புகளை இணைத்துக் கொண்ட ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள் கணிசமானவை சிங்கள மக்கள் மத்தியில் செயல்பட்ட சிவில் அமைப்புகள். அங்கிருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலை பெண்களின் நலன்களை பிரதிபலித்த அமைப்புகள், மைக்ரேட் பண்ணி வெளிநாடுகளில் போய் கஷ்டப்படுகின்ற ஊழியர்களின் நலன்களை பிரதிபலித்த அமைப்புகள், பெண்களின் நலன்களை பிரதிபலித்த அமைப்புகள், இப்படி எல்லாம் இந்த மாதிரியான குடிமக்கள் சமூகங்களும் இணைந்துதான் இன்றைக்கு இருக்கும் அரசாங்கத்தை கட்டியெழுப்பின. அதாவது 2024 நடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இவை பெருமளவுக்கு சிவில் சமூகங்கள், 2024க்கு பின் இவர்கள் அரசாங்கத்தின் பங்காளிகள். சிவில் சமூகங்கள் அரசியலில் நேரடியாக ஈடுபடும் ஒரு காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு நிகரான உதாரணம் தமிழிலும் இருந்தது. 2024 தமிழில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிவில் சமூகங்கள் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தினர். இதில் ஒரு ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி சிந்தித்து இரண்டு தரப்பிலும் அங்க சிவில் சமூகங்களோடு இணைந்து ஒரு இயக்கம் NPP என்ற பெயரில் மேலெடுக்கிறது. இங்கே தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்களமைப்பு கட்சிகளோடு இணைந்து ஒரு தமிழ் பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துது. கிட்டத்தட்ட இரண்டு சமூகமும் ஒரே நேரத்தில் வேறு ஒரு விதமாக சிந்தித்தன. இதுல இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் அபிலாசைகளில் வேறுபாடு இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அங்கே தேசிய மக்கள் சக்திக்கு சிங்கள மக்கள் மத்தியில் ஆதரவு வருகிறது. இங்கே தமிழ் பொது வேட்பாளருக்கு போதிய அளவு ஆதரவு கிடைக்காவிட்டாலும் கூட அடிப்படை வெற்றி கிடைக்கிறது தமிழ் மக்கள் மத்தியில். அதற்கு முன்பு தேர்தலில் ஈடுபட்ட எந்த ஒரு தனி அரசியல்வாதியும் பெறாத தொகை வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் பெறுகிறார், 2,25,000 சட்டம். அப்படி பார்க்க இரண்டு இனங்கள் மத்தியிலும், அதாவது தென்னிலங்கையிலும் தமிழர் பகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிந்திக்கப்பட்டிருக்கு. ஆனால் இரண்டும் வேறாக சிந்திக்கப்பட்டிருக்கு. அப்ப இதில் தெரியுது என்னன்னு சொன்னால், சிவில் சமூகங்கள் நேரடியாகவே அரசியலில் ஈடுபடுகிற ஒரு கட்டம் வந்துவிட்டது. 2024 அதைத்தான் கூறுகிறது. எனவே பாரம்பரியமாக சிவில் சமூகங்கள் குடிமக்கள் சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய விளக்கங்கள், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இல்லாட்டி டெபினிஷன்ஸை தாண்டி இன்றைக்கு சிவில் சமூகம் என்பது அதை விட வேறு பரந்தகட்ட தளத்தில் வந்துட்டு குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூகங்களை தனச்சூழல். எனவே சிவில் சமூகம் என்பது அது பாரம்பரியமாக அதற்கு இருந்த வரைவிலக்கணங்களின் கீழ் இப்பொழுது இல்லை. இது முதலாவது. இரண்டாவது, தமிழ் அரசியலில் அல்லது தமிழ் சமூகத்தில் சிவில் சமூகங்களின் பாரம்பரியம் அல்லது சிவில் சமூகங்களின் மாண்பு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மிகவும் ரிச்சான செழிப்பான ஒரு சிவில் சமூக பாரம்பரியம் இருந்திருக்கு, சிங்கள மக்கள் மத்தியிலும் இருந்திருக்கு. ஆனால் இலங்கை தீவில் முதலில் தோன்றிய சிவில் கட்டமைப்புகள் பெருமளவுக்கு இந்த மிஷன்களின், அதாவது குடியேற்றவாதத்தோடு எங்களிடம் வந்த திருச்சபைகளின் வழித்தோன்றல்களாகத்தான் முதலில் சிவில் கட்டமைப்புகள் நவீன அர்த்தத்தில் இலங்கை தீவில் உண்டாகின. அதுக்கு முன்னுக்கு சுரேச சிவில் அமைப்புகள் இருந்தன. ஆலய அறக்கட்டளைகள், பாடசாலை அறக்கட்டளைகள் போன்ற அறக்கட்டளைகளும் மக்கள் மட்டத்திலான கிராம மட்ட அமைப்புகளும் கொலோனியல் வாதத்துக்கு முன்னுக்கே இருந்தன. ஆனால் நவீன அர்த்தத்தில் அல்ல. நவீன அர்த்தத்தில் திருச்சபைகளுக்குள்ளாகத்தான் முதலாக இந்த சிவில் கட்டமைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் அதுக்கு மாற்றாக அல்லது எதிராக சுதேச மத மறுமலர்ச்சியாளர்கள் பௌத்தர்களும் இந்துக்களும் கட்டமைப்புகளை உருவாக்குகிறார்கள். இது கடந்த நூற்றாண்டுகளில் பார்க்கிறோம். அங்கிருந்து சிவில் சமூகங்கள் மெல்ல மெல்ல வேறுகின்றன. இன்றைக்கு இருக்கும் அர்த்தத்தில் குறிப்பாக 1971 JVP-யின் முதலாவது ஆயுத போராட்டத்திற்கு பின்னர் தான்
அரசியல் ரீதியாக தலையீடு செய்கிற நிலைமை அடர்த்தியாக வருது. சிவில் சமூகங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுக்கிறது. இது அடுத்த கட்டமாக தமிழ் மக்களை பொறுத்தவரை 1984 முதலாக யாழ்ப்பாணத்தில் அன்னையர் முன்னணி தோன்றுகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். முதலாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெண்கள் முன்னணி, அன்னையர் முன்னணி, பாதிக்கப்பட்டவர்களுக்காக போய் படையினரோடு கதைப்பதும் நீதி கேட்பதுமான செயற்பாடுகளில் ஈடுபட தொடங்குகிறது. இப்படி பார்த்தால் 84 தோன்றிய அன்னையர் முன்னணி இன்றைக்கு 2026 வரையிலுமான 42 ஆண்டு காலத்துக்குள் இப்பொழுது காணாமல் போனவர்களுக்காக போராடும் அன்னையர்களிடம் வந்து நிற்கிறது. 42 ஆண்டுகளின் பின் இந்த அன்னையர் முன்னணி என்பது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து இன்றைக்கு காணாமல் போனவர்களுக்காக போராடும் அன்னையர் என்ற அமைப்புகளாக வந்து நிற்கிறது. அதுவும் இதுவும் ஒன்றல்ல. ஆனால் அன்னையரின் துயரம் எப்பொழுதும் ஒன்றுதான், எல்லா காலங்களிலும் ஒன்றுதான். 84ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முதலில் தோன்றிய அன்னையர் முன்னணி அந்த நேரத்தில் முக்கியமான பங்கை வகித்தது. அந்த அன்னையர் முன்னணிக்கு அடுத்த கட்டமாக பிரஜைகள் குழுக்கள் தோன்றின. இந்த பிரஜைகள் குழுக்கள் ஒரு கட்டத்தில் ஆபத்துக்குள்ளாகக்கூடிய விதத்தில் அரசியலிலும் தலையீடு செய்தன. அதாவது பிரஜைகள் குழுக்கள் காணாமல் போனவர்களை அன்னையர் முன்னணி செய்தது. காணாமல் போனவர்களை காப்பாற்றுவதற்காகவும் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதற்காகவும் தலையீடு செய்தனர். இவ்வாறு தலையீடு செய்த பிரஜைகள் குழுக்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். உதாரணமாக வெல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவில் உறுப்பினராக இருந்த ஒருவர் இந்திய படையினரின் காலத்தில் கொல்லப்பட்டார். பின் 1998 மன்னாரில் அதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு பேங்கர் விக்னேஸ்வரன் கொல்லப்பட்டார். எனவே காலத்துக்கு காலம் அந்த யுத்த காலத்தில் சிவில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வெவ்வேறு தலைவர்கள், அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் மத்தியில் எப்பொழுதும் சிவில் அமைப்புகள் தோன்றிக் கொண்டே இருந்தன. முதலில் அன்னையர் முன்னணி, பிறகு பிரஜைகள் குழுக்கள், அதன் பின் இறுதிக்கட்ட போரில் அதற்கு முன் இந்திய அமைதிப்படையினரின் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மக்கள் மன்றங்கள், பிரஜைகள் குழுக்கள், அதற்கு பின் இறுதிக்கட்ட போரில் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய மனிதாபிமான மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியம், இதோட ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வருகிறது. 2009க்கு பின் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின்னரான காலப்பகுதியில் தமிழ் சிவில் சமூக அமையம் தோன்றுகிறது. இந்த சிவில் சமூக அமையத்தில் தொடக்கத்தில் மன்னார் ஆயர் ஒரு மதத் தலைவராக தன் ஒருமைப்பாட்டை தெரிவித்து அறிக்கைகளில் கையெழுத்திடுவதாக இருக்கிறார். பின் 2013 அவர் அந்த தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டாளர், கன்வீனர், அழைப்பாளராக மாறுகிறார். அவர் அந்த அமைப்பின் ஒரு தலைவராக மாறுகிறார். அதன் பின் அவர் கடைசி வரை அந்த பாத்திரத்தை வகிக்கிறார். இப்படியாக காலத்துக்கு காலம் தமிழ் மக்கள் மத்தியில் குடிமக்கள் சமூகங்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றன. ஒன்று தோக்கேற்க இன்னொன்று எழுந்தது, ஒன்று கைவிடப்படைக்க இன்னொன்று தொடர்ந்தது. இதன் அடுத்த கட்டத்தை பார்த்தோம் என்றால் 2009க்கு பின் ஆயர் ஏற்பாட்டாளராக இருந்த தமிழ் சிவில் சமூக அமையம், அதற்கு பின் இதே மன்னார் மாவட்டத்தில் இருந்து முன்பு தமிழரசு கட்சியில் இளைஞரணியில் இயங்கிய சிவகரன் அதிலிருந்து விலகி மன்னார் பொது மக்கள் அமைப்புகளின் ஒன்றியம் என்ற பெயரில் கருத்தரங்குகளை ஒழுங்குபடுத்துகிறார். அவை மன்னாரிலும் நடந்தன, தமிழ் பகுதிகளிலும் நடந்தன. அதிலும் மதத் தலைவர்கள் அழைக்கப்படுவார்கள், அரசியல் தலைவர்களும் அழைக்கப்படுவார்கள். கடம் மாறுகிறதா தமிழ் தேசியம், கடம் மாறிவிட்டது தமிழ் தேசியம் போன்ற தலைப்புகளின் கீழ் கருத்தரங்குகள் ஆங்காங்கே நடாத்தப்பட்டன. இதை செய்தவரும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது மன்னார் மாவட்டத்துக்குரிய பெருமைகளில் ஒன்று. ஆயிரம் மன்னார் மாவட்டம். இன்னைக்கு வந்த மன்னார் மாவட்ட பொதுமக்கள் அமைப்பின் தலைவராக சிவகரன் ஒழுங்குபடுத்திய கூட்டங்கள், அந்த கலந்துரையாடல்கள் எல்லாமே மன்னார் மாவட்டத்தை மையமாக கொண்டுதான்
பார்த்தால் இந்த விஷயத்தில் சிவில் சமூக நடவடிக்கைகள் குறிப்பாக 2009 ஆயுத மோதல்களுக்கு பின் சிவில் சமூக நடவடிக்கைகளில் மன்னார் மாவட்டத்துக்கு ஒரு முக்கிய பாத்திரம் இருக்கு. மன்னார் மாவட்டத்தில் இயங்கிய அந்த அமைப்பு கட்சிகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. ஜெனீவா கூட்டத்தொடர்களை நோக்கி கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டு கடிதம் கலெக்டிவா ஒரு லெட்டரை போடுவதற்கு முயற்சித்தது. இந்த அடிப்படையில் 2021 ஆண்டு இந்த மன்னார் மாவட்ட சிவில் அமைப்பின் முயற்சியால் தொடங்கப்பட்டு ஏனைய தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களும் இணைந்து ஒரு கூட்டு கடிதம் ஜெனீவாவுக்கு அனுப்பப்பட்டது 2021. 2009க்கு பின் அப்படி ஒரு கூட்டு கடிதத்தில் தமிழ் கட்சிகள் எல்லாம் கூட்டாக கையெழுத்து போட்டது. அதுதான் முதல். இது 2021. அதற்கு பின்னரும் சிவில் சமூகங்கள் ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டன. கட்சித் தலைவர்களை கூப்பிட்டு கருத்தரங்கை வைக்கிறது. மக்களை கட்சித் தலைவர்களிடம் கேள். சிவில் சமூகத்தின் பிரதான பணிகளில் அது உண்டு, வரையறுக்கப்பட்ட பணிகளில் உண்டு. அதாவது அரசுக்கும் பிரஜைகளுக்கும் இடையே தொகுப்பாக செய்யப்படுவது, பொறுப்பில் இருப்பவர்களை வாக்களித்த மக்களுக்கு பொறுப்பு கூற வைப்பது. இந்த விடயத்தை அந்த கருத்தரங்குகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு செய்தன. இதன் அடுத்த கட்டமாக 2024 தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள் பெருமளவுக்கு இணைந்து தமிழ் பொதுச்சபை என்றை உருவாக்கி அது ஒரு பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்தியது. அது இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே ஒரு முக்கியமான முன்னுதாரணம் மிக்க பரிசோதனை. இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தோன்றியது 2024. அதுக்கு இடையில 2014-15 தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. தமிழ் மக்கள் பேரவை என்பது யாழ்ப்பாணத்தில் இருந்த சில மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள், மத தலைவர்கள் போன்றவர்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு. அதில் உள்ள நூதனமான பண்பு என்னவென்றால் கட்சிகளும் மக்கள் அமைப்பும் சிவில் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு புதிய கம்போசிஷன். இது உலகில் மிகவும் அரிதான முன்னுதாரணங்களில் ஒன்று. கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கும் கூட்டுக்கள். தமிழ் மக்களிடம்தான் இந்த பரிசோதனைகள் இருந்திருக்கின்றன. 2015 தமிழ் மக்கள் பேரவை. இந்த தமிழ் மக்கள் பேரவையின் அடித்தளத்தில் இருந்த பலர் மன்னர் ஆயர் ஏற்பாட்டாளராக இருந்த அந்த சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது முக்கியமானது. ஒன்று எல்லாமே அடுத்தடுத்து அப்படித்தான் பெறுகிறது. நாங்கள் பகுதியாக செல்வோம். 2009க்கு பின் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கலந்துரையாடல்கள் அதிகமாக இடம்பெற்றது. அங்கிருந்த மறை மாவட்ட வளாகங்களில் தமிழ் மக்கள் பேரவைக்கு முன்னரான பெருமளவு உரையாடல்கள் நடந்த இடம் யாழ்ப்பாணம் கத்தோலிக்க மறை மாவட்ட அந்த அந்த ஆயர் வளாகத்துக்குள் தான். பெருமளவு அந்த வளாகத்துக்குள் தான் கிழமைகள் தோறும் சந்திப்புகள் நடக்கும். இந்த சிவில் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் சில சமயங்களில் அரசியல்வாதிகளும் அந்த சந்திப்புகளுக்கு வருவார்கள். தொடர்ச்சியாக நடக்கும். இந்த சந்திப்புகளின் அடுத்த கட்ட விளைவாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாகியது. தமிழ் மக்கள் பேரவை 2 எழுத்துதவர்களை செய்தது. ஆனால் ஒரு தேர்தல் என்று விரைக்க அதுக்கு பின்னுக்கு வந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த தமிழ் மக்கள் பேரவை ஈடுபட முடியவில்லை. ஏனென்றால் அதில் ஈடுபட்டிருந்த பெரும்பாலான சிவில் சமூக பிரதிநிதிகள் சமூகத்தில் ஏற்கனவே பிரமுகர்களாக இருந்தவர்கள். அந்த பிரமுகர் நிலை காரணமாகவே அவர்களுக்கெல்லாம் சௌகரிய விலைகள், கம்ஃபர்ட் சோன்ஸ் இருந்தன. அதை தாண்டி வர அவர்கள் தயாராக இருக்கவில்லை என்பதனால் ஒரு தேர்தல் நடவடிக்கையை எதிர்கொள்ள முடியாத நிலையில் தமிழ் மக்கள் பேரவை மீண்டும் என்ற செயலிழந்தது. ஆனால் அது செயலிழந்த சில ஆண்டுகளில் 2024 மீண்டும் ஒரு முனைப்பு, அதுதான் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு சிவில் சமூகங்கள் இணைந்து கட்சிகளோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டனர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் 2015 தமிழ் மக்கள் பேரவை அது தேர்தல் நடவடிக்கை என்று விரைக்க செயற்படாமல் போகுது. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த உதாரணத்தை அவர்கள் பின்பற்றினார்களோ இல்லையோ 2018 அளவில் NBP தேசிய மக்கள் சக்தி தூண்டுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் அதே மாடல், ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், அதோட சிவில் அமைப்புகள். இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இலங்கைத்தீவை இப்பொழுது ஆட்சி செய்வது ஒரு கட்சியோ ஒரு மிதவாத அமைப்போ அல்ல, அது ஒரு இயக்கம். 2 தடவைகள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு
2 தடவைகள் தடை செய்யப்பட்டு 2 தடவைகள் அழிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் அது தன் சொந்த சாம்பலில் இருந்து மீண்டெழ முடியும் என்ற உதாரணத்தை காட்டியிருக்கிறது. நான் MPPயின் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பான நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கும் அதுக்கும் முரண்பாடுகள் உண்டு. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலும் தன் சொந்த சாம்பலில் இருந்து ஒரு அமைப்பு எழ முடியும் என்பதற்கு அது ஒரு முன்னுதாரணம். மக்கள் அமைப்புகளை இணைத்துக் கொண்டு ஒரு புதிய டிரான்ஸ்போர்மேஷனுக்கு போக முடியும் என்பதற்கு அது ஒரு உதாரணம். ஒரு சீனசார்பு இடதுசாரி மரபில் வந்த ஆயுதமேந்தி போராடலாம் என்று நம்பிய ஒரு அமைப்பு ஹெரினி போன்ற ஒரு லிபரலை தரப்பில் ஈர்த்துக் கொண்டவை என்பது ஒரு டிரான்ஸ்போர்மேஷன். இதில் தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றிய தமிழ் மக்கள் பேரவை, தமிழ் மக்கள் பொதுச்சபை போன்றன ஒரு கட்டத்துக்கு பின் இயங்காமல் போயின. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் தோன்றிய NPP தொடர்ந்து நாட்டின் ஆட்சியை கைப்பற்றும் ஒரு வளர்ச்சிக்கு வந்தது. ஏனென்றால் அது 2 தடவைகள் தன் சொந்த சாம்பலில் இருந்து மீண்டெழுந்த JVP-யை அடித்தளமாக கொண்ட ஒரு கூட்டு என்பதால். அப்ப அடுத்த கட்டம் தமிழ் மக்கள் பொதுச்சபை, அது தேர்தலில் போட்டியிடுது. தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த பரிசோதனை உன்னதமானது. இதுக்கு முன்னுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க விட்டால் ராஜபக்சங்களுக்கு எதிராகத்தான் வாக்களித்தார். ராஜபக்சனுக்கு எதிராக யார் வாக்கு கேட்கிறாரோ அவருக்கு வாக்களித்தார். அவரோடு இந்த தளபதிக்கே வாக்களித்தார் சரத் மன்சூர். அப்ப தமிழ் மக்கள் எதிரிக்கு எதிர் என்று யோசிச்சுத்தான் வாக்களித்து வந்தார்கள் பெரும்பாலான ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் பொது வேட்பாளர் கேட்டார், அப்படி வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு நீங்களே வாக்களியுங்கள், நாங்கள் ஒரு தேசமாக திறவுறோம் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார். கன்ஸ்ட்ரக்டிவா வாக்களியுங்கள், எனவே எங்களுக்கு நாங்களே வாக்களிப்போம், எங்களை திரட்டிக் கொள்வதற்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று கேட்டார். பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் அடிப்படை வெற்றியை தவிர பெரு வெற்றி அல்ல. இந்த பிராந்தியத்திலேயே அரசாங்கம் திறந்துவிட்ட ஒரு தேர்தல் வழியை இப்படி ப்ரோ ஆக்டிவாக ஒரு பரிசோதனையாக முயற்சிக்கலாம், மக்களை திரட்டுவதற்கான ஒரு களமாக முயற்சிக்கலாம் என்பதற்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு மகத்தான முன்னுதாரணம். இந்த முன்னுதாரணத்துக்கு பின் அடுத்த கட்டமாக இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்தமாக இருந்தால் கடந்த சுமார் 19 ஆண்டுகளிலும் தமிழ் சிவில் சமூகங்களின் செயற்பாடு ஒப்பீட்டளவில் தொய்ந்து போய்விட்டது. ஒரு வகையில் ஜனாதிபதி தேர்தலின் விளைவென்று கூட சொல்லலாம். இப்பொழுது தமிழ் சிவில் சமூகங்கள் பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லை. சில சிவில் சமூகங்கள் தொடர்ந்தும் செயல்பட்டாலும் கூட அது ஒரு பெரும் எடுப்பிலான முயற்சியாக இல்லை. கடந்த 19 மாதங்களிலும் தமிழ் சிவில் சமூகங்களின் செயற்பாட்டுகள் பெருமளவு ஒரு சோர்வோடு காணப்படுகின்றன. அதிலும் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை நிறுவப்படுவதற்கு எதிராகவும் கனிமவள அகழ்வுக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததும் பெருமளவுக்கு குடிமக்கள் சமூகங்கள் தான். குடிமக்கள் சமூகங்கள் எந்த அளவுக்கு சூழல் விழிப்போடு போராட முடியும் என்பதற்கு அது ஒரு உதாரணம். குடிமக்கள் சமூகங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போராடலாம் என்பதற்கு அது இந்த 19 மாதங்களுக்குள்ளும் ஒரு ஆகப்பிந்திய உதாரணம். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவிலிருந்து தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள விடயங்கள் உண்டு. தமிழ் சிவில் சமூகங்கள் அரசியல் மீது செல்வாக்கு செலுத்துவதில் இருக்கக்கூடிய வரையறைகள் தொடர்பாகவும் தமிழ் சிவில் சமூகங்களுக்குள்ள தார்மீக பலம் தொடர்பாகவும் கேள்விகளை எழுப்பும் விதத்தில் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அப்ப இதுல கடைசியாக நடந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய போராட்டத்தையும் நடத்திய மண் இது என்ற பெருமை இங்கே இருக்கு. அப்ப இது போன்று ஆங்காங்கே சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்கின்றன. ஆனால் அவை எவையுமே அரசியலின் மீது தார்மீக தலையீட்டை எந்த அளவுக்கு செய்திருக்கின்றன என்ற கேள்வி இது முக்கியம். இதன் அடுத்த கட்டமாக கடந்த ஆண்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்குள் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலைகளை கட்சிகளே செய்தது, வெற்றி அளிக்கவில்லை. இப்ப சிவில் சமூகங்கள் ஈடுபடுகிறது. இது முக்கியமா? சிவில் சமூகத்தில் முன்னம் ஈடுபட்ட சிவில் சமூகங்கள் இப்பொழுது ஈடுபடுவதில்லை. இந்த பின்னணிக்குள் தான் அண்மையில் கொழும்பில் தமிழ் சட்டத்தரணிகள் சங்கம் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு வேலையில் இறங்கி 2வது சந்திப்பும் போராட்டங்கள் நடந்திருக்கு. இதுவரையிலும் குடிமக்கள் சமூகங்கள் முன்னெடுத்த ஒரு விஷயத்தை சட்டத்தரணிகள் சங்கமும் ஒரு குடிமக்கள் சமூகம் தான்.
இப்பொழுது இதுவரையிலும் ஈடுபடாத சட்டத்திறனிகள் சங்கம் கையில் எடுத்திருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் ஆயர்கள் சபையும் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் ஈடுபடலாம் என்று செய்திகள் வந்தன. மூன்றாவதாக யாழ்ப்பாணத்தில் அங்குள்ள ஊடக அமையம் இது போன்ற ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறது. அதாவது அரசாங்கம் ஒரு புதிய யாப்பை கொண்டு வர எத்தனித்தால் அதற்கு தமிழ் முன்மொழிவு என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். தமிழ் முன்மொழிவு எல்லாரும் இணைத்து முன்வைப்பதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைப்பு செய்வதற்கு இந்த 3 முயற்சிகள் தற்பொழுது அரங்கில் உள்ளன. இதுகளுக்குள்ளாக நாங்கள் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? இந்த முயற்சிகளுக்கு பின்னுக்கு யாரும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எங்களிடம் ஒரு பலம் வாய்ந்த புலம்பெயர்ந்த சமூகம் உண்டு. அது காசை அள்ளி வீசி என வேலைகளை செய்யும். ஆனாலும் நாங்கள் 1984 அந்நியர் முன்னணியில் தொடங்கி 2026 காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக போராடும் அந்நியர்கள் வரையிலும் எங்களிடம் தொடர்ந்து ஒரு செழிப்பான சிவில் சமூக பாரம்பரியம் இருந்து வருகிறது. நாங்கள் விக்ரமாதித்தன் போல திரும்ப தளராமல் முயற்சிக்கும் மக்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு பண்பாட்டு செழிப்பு மிக்க நடுத்தர வர்க்கத்தை கொண்ட மக்கள். உலகத்தில் பண்பாட்டு செழிப்பு மிக்க மக்களை எளிதில் தோற்கடித்து விட முடியாது. ஈரான் ஒரு உதாரணம். பண்பாட்டு செழிப்பு மிக்க ஒரு மக்களை, நீண்ட நாகரிக வேர்களை கொண்ட மக்களை எளிதில் தோற்கடிக்க முடியாது. அந்த மக்கள் திரும்ப இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குவார்கள். நாங்கள் ஒரு மிகச் செழிப்பான நிறுவன உருவாக்கிகளை கொண்ட ஒரு சமூகம், இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸை கொண்ட ஒரு சமூகம். நான் முன்பு சொன்னது போல குடியேற்றவாதத்துக்கு முன்னுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தது. அது நவீன அர்த்தத்தில் அல்ல. பெரும்பளவு உலகிலேயே முதலில் தோன்றிய பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் மதங்களை ஒட்டி, மத நம்பிக்கைகளோடு தோன்றுகின்றன. இன்றைக்கும் நாங்கள் வச்சிருக்கின்ற பெரும்பாலான நிர்வாக கட்டமைப்புகள் புரொட்டஸ்டாண்ட் திருச்சபைக்குள்ளாக வந்தவைதான். நிர்வாக கல்வி கட்டமைப்புகள் பெரும்பாலான. அப்ப இலங்கை தீவில் முதலில் தோன்றிய பெரும்பாலான சிவில் கட்டமைப்புகள் மத வழியாக தோன்றின. பிறகு அதுக்கு எதிராக இந்து மற்றும் பௌத்த கட்டமைப்புகள் உருவாக்கிய சிவில் அமைப்புகளும் அடுத்த கட்டமாக. அதுக்கெல்லாம் பின்னுக்குத்தான் அரசியல் விழிப்புடைய சிவில் கட்டமைப்புகள் வருகின்றன. எனவே எங்களிடம் ஒரு செழிப்பான பாரம்பரியம் உண்டு. நாங்கள் திரும்ப மெனந்தளராத விக்ரமாதித்தன்கள் போல காலத்துக்கு காலம் சிவில் அமைப்புகளை கட்டிக்கொண்டே இருப்போம். ராய் ஜோசப் போன்றவர்களின் அந்த வழிகாட்டுதல் தொடர்ந்தும் இந்த மக்களை அவ்வாறு புதிய நிறுவனங்களை உருவாக்க தூண்டிக்கொண்டே இருக்கும். அதாவது எந்த ஒரு சமூகத்தில் இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த சமூகம் செழித்தோங்கி வரும். நாங்கள் கொலோனியல் காலமிருந்து இன்று வரையிலும் அப்படி இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கொண்டே வருகிறோம். கொலோனியல் வாதத்துக்கு எதிராகவும் உருவாக்குறோம், அந்த கொலோனியல் மாஸ்டர்ஸோட சேர்ந்தும் உருவாக்குறோம். எங்களிடம் எப்பொழுதும் நிறுவனங்களை உருவாக்கும் ஒரு செழிப்பான பாரம்பரியம் இருந்திருக்கு. அது அரசியல் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது சிவில் நிறுவனமாக இருக்கட்டும், எந்த நிறுவனமாகவும் இருக்கட்டும். எனவே தமிழ் மக்களிடம் ஒரு நீண்ட சிவில் சமூக பாரம்பரியம், செழிப்பான மாண்புமிகு சிவில் சமூக பாரம்பரியம் உண்டு. இதில் வெள்ளைவெளியில் கொல்லப்பட்ட அந்த எழுதுவினைஞர் சங்கத்தின் தலைவராக இருக்கட்டும், திருகோணமலையில் கொல்லப்பட்ட அந்த பேங்கராக இருக்கட்டும், இன்னும் வெவ்வேறு மாவட்டங்களில் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட மத குருக்களாக இருக்கட்டும், எங்களிடம் மிகச் செழிப்பான ஒரு சிவில் சொசைட்டிகளை உருவாக்குகின்ற அந்த மரபு இருக்கு. இது தமிழ் மரபு. இப்பொழுது இறுதி பகுதிக்கு வரும். கடந்த 16 ஆண்டுகளிலும் தான் ஆயிரம் ஒரு முன்னோடியாக வருகிறார். அவருக்கு பின் நான் ஏற்கனவே கூறியது போல கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் சிவில் சமூகங்கள் ஈடுபட்டன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவை ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தினர். அடுத்த கட்டமாக சிவில் சமூகங்கள் இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடாத ஒரு கட்டத்தில் இப்பொழுது ஆயர் சங்கம், தமிழ் ஆயர்கள் அமைப்பு, தமிழ் சட்டத்தரணிகள் அமைப்பு, யாழ் ஊடக அமையம் போன்ற அந்த முயற்சிகளில் இறங்கப் போவதாக கூறப்படுகிறது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்கனவே இறங்கிற்று, 2 சந்திப்பு செய்தாச்சு. இப்பொழுது கடந்த
சுமார் 2 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியலை தொகுத்து பார்த்தோமாக இருந்தால் இதில் சிவில் சமூகங்களின் தார்மீக தலைகளை பொறுத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் அவமானகரமான விதத்தில், பாரதூரமான விதத்தில் ஒரு நோயுற்ற மக்களாக மாறியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள பெரிய கட்சி, அதுக்கு வடக்கு கிழக்கில் கிடைத்த அதே அளவு ஆசனங்கள் தான் அரசாங்கத்துக்கும் 8 ஆசனங்கள். இப்ப அரசாங்கம் சொல்லும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது தமிழ் தேசிய கட்சிகள் மட்டுமில்லை, நாங்களும் தான். அதுக்கு பின் வந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் எல்லா கட்சிகளுக்கும் 2ஆவதாக நிற்பது NPP தான். ஒரு தென்னிலங்கை மைய கட்சி தமிழ் பகுதிகளில் தன் வாக்குத்தடத்தை விரிவாக்கிக் கொண்டு வருகிறது. தமிழ் கட்சிகள் தங்களுக்குள் ஐக்கியப்படாமல் தங்களோடு தாங்களே பிடுங்குப்படும் ஒரு துர்ப்பாக்கியமான சூழல். அதிலும் குறிப்பாக உள்ளதில பெரிய கட்சி தனக்குள் தானே மோதும். சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தால் மூத்தவர்கள் தலையிடுவார். கணவனும் மனைவியும் தங்களுக்கிடையே புரிந்துணர்வோடு இருந்தால் மூத்தவர்களும் தலையிட தேவையில்லை. சரி, கணவன் மனைவிக்கு அதை தீர்த்துக் கொள்ளும் முதிர்ச்சி இல்லை என்றால் மூத்தவர்கள் தலையிடுவார். மூத்தவர்களாலும் முடியலை என்றால் குடும்பத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நலன் விரும்பிகள் தலையிடுவார். அவர்களாலும் முடியலை என்று சொன்னால் சில சமயம் அந்த குடும்பம் ஒரு மத நம்பிக்கையை கொண்டதாக இருந்தால் அந்த மதத்தை சேர்ந்த தலைவரோ ஊர் தலைவரோ தலையிடுவார். இது எல்லாத்துக்கும் பிறகுதான் கேஸ் கோர்ட்ஸுக்கு போகும். இதுதான் எங்களோட சாதாரண குடும்ப நிலைமை. ஆனால் இன்றைக்கு உள்ளதில் பெரிய கட்சியை தன் பிரச்சனையை தனக்குள் தீர்த்துக் கொள்ள முடியாமல் வழக்கு போடும் ஒரு நிலைமை. அந்த கட்சிக்குள்ளேயே 2 அணிகள் இருந்து ஆடையால் பிடிக்கப்படுகிற ஒரு நிலைமை. இந்த கட்சிகளுக்கு வெளியிலிருந்து யாருமே ஆலோசனை கூற முடியாதா? அல்லது யார் சொன்னால் இவர்கள் கேட்பார்கள்? யாருடைய புத்திமதியை இவர்கள் கேட்பார்கள்? சாதாரணமாக ஒரு தனிமனிதருக்கு தன் துக்கத்தை சொல்லி யாராவது இருக்கும், யாராவது ஒருத்தரிடம் ஆலோசனை பெறுவதற்கு யாரோ அப்படி இருக்கும். ஆனால் ஒரு கட்சிக்கு 75 வயதான ஒரு கட்சிக்கு அப்படி ஒருவரும் இல்லை என்பது ஒரு வகையில் தமிழ் சமூகத்துக்கும் வேதனையான விடயம்தான்.